அது போடோ ப்ரொனன்சியேஷன் வேற, இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வேற. நான் பூச வச்சது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை வச்சு, போடோ ப்ரொனன்சியேஷனை வச்சு கிடையாது. பிரசங்கம் வச்சதும் அதே மாதிரி தான் அப்படியே வச்சுட்டு எழுதி விட்டுட்டு முடிச்சாச்சு. எப்படியும் ஒரு மணி நேரம் கூட ஆகல. எவர் வச்சாருன்னா எப்படியும் 2 மணி நேரம் ஆகும் முடியறதுக்கு. ஃபாதர் டேவிட் 45 நிமிஷத்துல 50 நிமிஷத்துல பூசையை முடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அடுத்த வாரம் அவர் திங்கட்கிழமை காலையில வரும்போது ரிப்போர்ட் போகுது. சொல்லிட்டாரு, இந்த வாரம் நீ தான் பூசை வைக்கணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் பக்கத்துல நிற்பாரு. எனக்கு பயம். அதே மாதிரி நானும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தைரியத்தை வேலை வச்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டு வாங்கிட்டு அப்புறம் பூசையும் முடிச்சாச்சு, பிரசங்கத்தையும் முடிச்சாச்சு. பிரசங்கம் முடிச்ச உடனே சாமியாண்ட சொல்றாரு, தம்பி இது விலைக்காவது நீ சாமியாரா உருப்படியா பங்கு சாமியார் ஆகணும் அப்படின்னா, ஒரு பங்கை வழி நடத்தணும் அப்படின்னா முதல்ல உனக்கு தேவை மொழி. சாமியார் ஆயிட்ட, தமிழ்ல பேச முடியாது, இங்கிலீஷ்ல பேச முடியாது, மக்களோட பேசணும் அப்படின்னா உனக்கு இந்த மொழி படிக்கணும். மொழி இல்லாம நீனு இங்க சாமியாராகி வேஸ்ட். அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ ஸ்கூல்ல வேலை பாரு, சரியா? ஸ்கூல்ல டீச் பண்ணு, ஸ்கூல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்க. ஆனா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உனக்கு சனிக்கிழமை கிளாஸ் கொடுக்க மாட்டேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நீ கிராமத்துக்கு போயிரு. நானு ஒரு சிஸ்டரு, ஒரு உதவி செய்யாரு, அப்புறம் ஒரு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு உதவி செய்யாரு, கேட்டகிஸ்ன்னு சொல்லலாம். 4 பேரும் எங்களை கிராமத்துக்கு அனுப்பி விட்டாரு. நீ என்னைக்கு உருப்படியா பூசை வைக்கியோ பிரசங்கம் வைக்கியோ அப்பந்தான் ஞாயிற்றுக்கிழமை பூசை பங்கு கோயில வைக்கணும், அது வரைக்கும் நீ கிராமத்துக்கு போ அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாரு. முதல்ல எனக்கு கோபம், இப்படி நம்மளை ட்ரீட் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா ஒரு 2 நேரம் 3 நேரம் 4 வீக்ஸ் அப்படி போகும்போது எனக்கே ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்க போறோம், அவங்க பேசுறத கேட்குறோம், அவங்க ட்ரெடிஷன் கல்ச்சர் எல்லாம் பாக்குறோம், எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்னா. வெள்ளிக்கிழமை நைட்டு போகணும், அங்க தங்கணும், சனிக்கிழமை ஃபுல்லா அங்க இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பூசை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பங்குக்கு வரணும். அப்போ ஒரு வாரத்துல 2.5 நாள் மக்கள் கூட அவங்கள பேசுறத வாங்குறத அப்படியே பழகி கேட்டு 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 அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் புரிய வந்தது, நான் போர்டுல பூசை வைக்கலையே, நான் இங்கிலீஷ்ல பூசை வச்சுட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பேசுறது டொனாலிட்டி வேற. அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் இங்கிலீஷ்ல பூசை வச்சிருந்திருக்கேன் இவ்வளவு நாளும், போர்டுல பூசை வைக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே எனக்கு சொல்லி தராங்க, மக்கள் எனக்கு சொல்லி தராங்க, ஃபாதர் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அவங்களே எனக்கு சொல்லி தராங்க, நீங்க பேசுறது தப்பு, இந்த வேர்டு வரணும் அப்படின்ட்டு. ஃபாதர் சொன்னாரு, நீ பைபிளையும் எடுத்துக்க, போடோ பைபிளையும் எடுத்துக்க, தமிழ் பைபிளையும் எடுத்துக்க. தமிழ் பைபிள்ல வாசிச்சுட்டு போடோ பைபிள்ல வாசி. அதுக்கப்புறம் அதை இது தமிழ் பைபிள்ல வாசித்து பாரு, எப்படி சென்டென்ஸ் வருது, எந்த வெக்காபுலரி வருது அப்படின்ட்டு ஒரு ட்ரிக் கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரும்போது என் கூட உட்காந்து 1 மணி நேரம் பேசுவார். அவர் பேசுவார், பேசிட்டு ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுப்பாரு, எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சு எல்லாம் போட்டுட்டு, ஏதாவது தப்பா ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா போடோல தான் பேசுவாரு, தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா தலையில அடிப்பாரு 3 நேரம் 4 நேரம் அடிப்பார். அதெல்லாம் என்னன்னா எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஊக்குவிப்புமா இருந்துச்சு. கரெக்டா 3-4 மாசத்துல லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் ஃபாதர் குழந்தை சுவாமி. அவர் மட்டும் அன்னைக்கு என்ன கிராமத்துக்கு அனுப்பல அப்படின்னா, வாரத்துல 3 நாள் வில்லேஜ்ல நான் தங்கல அப்படின்னா, அவங்க சாப்பாடை சாப்பிடல அப்படின்னா, அவங்க பண்ற வேலையை நான் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நான் போடோ மொழியில ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உயர்த்தி பேசல, இன்னைய போடோ மொழியில இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னா, சாமியாரு யார் என்னைய கிராமத்துக்கு அனுப்புனாரோ அவரை இப்பன்னு சொல்றாரு, இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்ற. இவன் தான் நம்ம மறை மாவட்டத்துல போடோ மொழியில பங்குல பிரசங்கம் வைக்கிறதுக்கு இஸ் த பெஸ்ட், பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இஸ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, யார் நம்மளை தள்ளி உள்ள விட்டாரோ ஒரு கடலுக்குள்ள, அந்த ஆளே என்ன சொல்றாரு, இப்போ இவனுக்கு நல்லா நீஞ்சு தெரியும்டா அப்படிங்கும்போது ஒரு பெருமை, இவன் படிச்சுட்டான்டா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு என்ன இதுன்னா, இவர் மட்டும் இல்லைன்னா நான் படிச்சிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மொழி மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு, மொழி மேலேயே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நம்ம படிச்சுக்கலாமே, 3-4 மாசத்துல நான் பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அசாமீஸ் பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காமன் லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு ஹிந்தி பிக்கப் பண்ணேன். ஹிந்தி அரைகுறையா தான் பிக்கப் பண்ணேன், ஏன்னா டைம் கிடைக்கல. அதனால முதல்ல ஒரு 6 மாசம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த உடனே நம்ம ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, இல்லை நீ தான் நல்லா படிச்சிட்டியா, அப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சரியா? பிஷப்ட கேட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, நீ இந்த பங்கு எடுத்துக்கிடுவியா அப்படின்னாப்ல.
சரி ஃபாதர் நீங்க என் கூட இருப்பீல்ல அப்படின்னு. நான் கூட இருப்பேன், ஆனா பங்கு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. சரி ஃபாதர் நீங்க பேசுங்க அப்படின்னு பிஷப்ட பேசி 6 மாசத்துல என்ன பங்குச்சாமியார் ஆக்குனாரு. பரவாயில்லைங்களே. காரணம் ஒண்ணு, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்லா பண்றான், மொழியையும் படிச்சுட்டான், இவன் நடத்துவான் அப்படிங்கிற அவர் என் மேல நம்பிக்கை வச்சாரு. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா முதல்ல நம்பிக்கை வச்சவர் என்னோட ஃபாதர் மைக்கேல், அப்புறம் வந்து ரெக்டர், அதுக்கப்புறம் வந்து பிஷப், இப்ப 4வது ஆள் இவர். சரியா? அவர் நம்பி என்ன ஒரு பங்குச்சாமியார் ஆக்குனாரு. பிஷப் என்ன சொன்னாருன்னா, இஃப் யூ சே ஓகே ஆயிக்கலாம் அப்படின்ட்டு. 2008 டிசம்பர்ல நான் பங்குச்சாமியார் ஆனேன். 2008 மேல நான் உதவி பங்குச்சாமியாரா வந்த அந்த பங்குக்கு 2008 டிசம்பர்ல பங்குச்சாமியார். 2008ல இருந்து 2012 வரைக்கும் அதே பங்குல பங்குச்சாமியார் ஆனது வந்து 2008 ஏப்ரல்ல. உடனே இப்ப சின்ன ஃபேமிலியில போட்டாங்க, உடனே பங்குச்சாமியார் 6 மாசத்துல பங்குச்சாமியார். ஆக்சுவலி எங்கேயுமே நடந்திருக்காது. ஆர்டினேஷன் முடிச்சுன்னு சின்ன சாமியார் உடனே 6 மாசத்துல பங்குசாமியாருங்கிறது உண்மையாவே உங்களுடைய வாழ்க்கையில தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களோட உழைப்பு, 2வது ஈஸியா கத்துக்கிட்டது, 2வது நீங்க சொன்ன மாதிரி குழந்தை சாமி ஃபாதர் உங்களை புஷ் பண்ணி உங்களை வளர்த்தி வச்சது வந்து ரொம்ப, அது அவரையும் ஒரு வகையில நான் பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா அவரு கேட்கிறாங்க பாத்தீங்களா, உன்னார் ஃபாதர் வந்து இல்ல அவர் பங்குசாமியார் ஆட்டும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு. அதோட பெருந்தன்மை வந்து உண்மையான மிஷினரிமார்களுக்கு அது ஒரு கண்டிப்பா. பரவாயில்ல, என்னோட இது முடியல, சின்ன பையன் அவன் வாங்கட்டும், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது, என் கூட இருந்து வழி நடத்தினது நான் பெருமைப்படுறேன். ஆக்சுவலி ஏதாவது கொஞ்சம் தப்பா பண்ணோம்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் என் கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாப்ல தொடக்க காலத்துல. ஓகே ஓகே, சரிப்பா. இப்ப அங்கிருந்து ஒரு 4 வருஷம் இருந்தீங்க இல்லைங்களா? 2012 வரைக்கும். அந்த பங்குல நீங்க இருக்கும்போது நீங்க பார்த்த காரியங்களால நீங்க செஞ்சது முக்கியமானது, என்னால இது மறக்கவே முடியாது. ஒண்ணு, மொழி கத்துக்கிட்டது, நல்ல பிரசங்க வச்சீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேர் வந்து ஹீஸ் த பெஸ்ட் இன் போரோ லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட் இல்லைங்களா? அது ஒரு ரியலி ஒரு வண்டர்ஃபுல் ஒன். இது போல அங்க செஞ்ச காரியங்கள் முக்கியமான உங்களுடைய சாதனையும் சொல்லலாம், பெருமைக்கு நில அந்த காரியங்கள் என்னென்ன? பாஸ்டரல் லெவல்ல சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன பங்கு, ஒரு 3 கிராமங்கள் தான். அந்த கிராமத்துல வந்து அதிகமா கிறிஸ்தவர்கள் கிடையாது. பார்க்க போனா ஒரு கிராமத்துல எப்படி ஒரு 11 ஃபேமிலிஸ் 12 ஃபேமிலிஸ் அப்படிதான் இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு கிராமத்துல வந்து ஒரு வில்லேஜ்ல ஒரு வீட்டுல நான் என்ன சொல்லுவாங்கன்னா பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிரசங்கம் வைக்கும்போது ஒரு ஆள் திடீர்னு என்ன அதுல இருந்து எந்திரிச்சு, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ணு, நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க, ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு ஒரு ஆள் கத்துனார். எனக்கு பயம், என்னடா திடீர்னு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மறுபடியும், நீ பேசுறது தப்பு, சரியா, நீ பேசுறது தப்பு, நீ பேசாத நிறுத்து, இல்லாட்டி அங்க வந்துடுவேன். அப்படி பேசும்போது எனக்கே ஒரு ஷாக் அப்படின்ட்டு. அப்புறம் ஆட்கள் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் பூஜை கண்டினியூ பண்ணிட்டு பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போதான் கேட்குறேன், யாரு என்ன ஆள், நான் முதல்ல பேசுறேன்னு அப்படின்ட்டு. பக்கத்துல பேர் என்னது, பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஹிந்து, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றாரு, ஆனா கொஞ்சம் மென்டலி இஸ் லிட்டில் நாட் ஓகே அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அதே ஆளு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு என் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. யாரு கத்துனாரோ ஸ்டாப் பண்ணு, பேசாத, ஏன் பிரச்சனை, என்னெல்லாம் பேசிட்டு இருக்க, ஆண்டவரா இயேசு யார் அப்படின்னு பேசினவரு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு. எனக்கு புரிஞ்சு மீன்ஸ் ஒரு சைட்ல பயம், இன்னொரு சைட்ல என்னன்னா ஏன்டா இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹிபிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் அடி உட்கார்ந்து இருந்துகிட்டு இனியே பார்த்துருக்க, மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காரு, பேச மாட்டேங்காரு, ஒன்னும் சொல்லுவாங்க, இனியே மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காரு. மக்களுமே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எழுந்திச்சு போ அப்படின்ட்டு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அப்படி அவர் என்னன்னா நான் அவரோட உட்காரணும் அப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டு அவருடைய ஒன்றும் பேசாம எந்திக்கும் போது சரி நல்லா இருங்க அப்படின்ட்டு ஜெய் ஜிசு அப்படின்ட்டு, பட் எங்க மொழியில கஜன்ட்ன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில ஜெய் ஜிசுன்னு சொல்லுவாங்க. அவர் கை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த வில்லேஜ்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாமியாட்ட வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து கிறிஸ்தவரை ஆக போறாங்க, மீன்ஸ் விருப்பப்படுதாங்க அப்படின்னு. யாருன்னு கேட்கும்போது இந்த ஆளோட குடும்பம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
சாமியார் என்ன சொன்னார், அவங்க விருப்பப்பட்டு வராங்களா இல்லை ஃபோர்ஸா அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சாமியார்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க, இப்படி நான்லாம் எப்படி நடந்துச்சு. சாமியார் ஒன்று சொன்னா ஃபாதர் டேவிட் சொல்லி இருந்தாப்புல இதை பற்றி அப்படின்ட்டு. ஃபாதர் சொன்னார் சரி அப்போ இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. 1 மாசமா 2 மாசமா கழிச்சு ஃபாதர் என்ன சொன்னார், போய் அந்த குடும்பத்தோட பேசு வாங்க அப்படின்ட்டு. ஒரு 2-3 மாசம் ஓடிச்சு. 3 மாசம் பேசுறது வாங்குறது, அப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ரேயர்ஸ்லாம் ஹவுஜலுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களே சொன்னாங்க ஃபாதர் நாங்கள் ஞானஸ்நானம் வாங்குறோம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டோம். அப்புறம் வந்து வில்லேஜ்ல இருந்து பெர்மிஷன் வாங்கணும் கண்டிப்பா அப்படின்னோடனே, வில்லேஜ்ல இருந்து பெர்மிஷன் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சாமியாரே என்னை அனுப்பிட்டாரு, பங்கு சாமியாரே என்னை அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டு பேர் என்னது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சாயந்தரம் போய் அடரேஷன் பண்ணு, மறுநாள் காலையில நான் பூசை வைக்க வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஈவினிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம், அங்கேருந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம போனோம்னா அங்கே வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு அப்படி நாங்கள் விட்டுட்டோம் ஆக்சுவலி. அப்புறம் வந்து நம்ம ஃபாதர் குழந்தை வந்து ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் நான் பங்குச்சாமியார் ஆனேன். நான் பங்குச்சாமியார் 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே குடும்பத்திலேருந்து ஆட்களும் பையனுங்க எல்லாம் 2 பையனுங்க, அவர் வந்து அவங்க அம்மா சைட்ல இருந்து ஒரு 2 பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் அவங்க அப்பா சைட்ல இருந்து ஒரு 2 ஆம்பளை ஆட்கள், மொத்தம் ஒரு 7 பேர் வந்து ஃபாதர் நாங்கள் பெர்மிஷன்லாம் வாங்கிடுறோம், எங்களுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. நான் சரி அப்படி அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த வில்லேஜோட மக்களோட பேசி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் நினைச்சேன் எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்ட்டு. ஈவினிங் அடரேஷனுக்கு போனோம். அடரேஷனுக்கு போன அடரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடரேஷன் போயிட்டு இருக்குது. திடீர்னு சுத்தி கல்லா உழுது. பக்கத்து வீட்டுல இருந்து பக்கத்து இடங்கள்ல இருந்து எல்லாம் கல் எறிகிறாங்க, ஒரே சத்தம். அப்புறம் அந்த ஆளோட வீட்டை தீ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்ககிட்ட சரின்னு சொன்னாங்க, இப்போ வெளியே இருந்த ஆட்கள் வந்திருப்பாங்க உங்களுக்கு, அதனால அது தெரியல அப்படி இப்படின்ட்டு. முதல்ல என்ன காப்பாத்திக்கிடணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள ஆட்களையும் காப்பாத்திக்கிடணும். வீடு ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இம்மிடியட்லி நான் என்ன பண்ணேன், அங்கே ஆர்மி பிரசன்ஸ் இருக்குது, இந்தியன் ஆர்மி இருக்கு. அதனால நான் இந்தியன் ஆர்மிக்கு ஃபோன் பண்ணி இந்தியன் ஆர்மி வர சொல்லிட்டேன். இந்தியன் ஆர்மி வந்த உடனே நான் இப்போ இந்த கேசக்ல வெளியே போனேன்னா தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு மஃப்டியில் என்னையை மாற்றி விட்டுட்டு ஆர்மி வந்து என்னையை கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த குடும்பத்தை மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு வாங்கி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை ரொம்ப பெர்சிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் அந்த ஆள் வந்து நான் என்னோட விருப்பத்தோட நான் கிறிஸ்தவனாக போகிறேன், நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்ட்டு அவரை முடிவு பண்ணி என்கிட்ட வந்து ஃபாதர் நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் கிறிஸ்தவனை தான் இருப்பேன், என்னதான் அடித்தாங்களோ என்னதான் இது பண்ணாலும் கிறிஸ்தவனாக இருப்பேன் அப்படின்ட்டு கொடுத்தோம். எங்கே பங்கில் வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தோம். அங்கே வச்சா ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு பங்கை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தோம். அந்த ஆள் இப்போ பங்கு செக்ரட்டரி. நான் ஞானஸ்நானம் கொடுத்த ஆளு 2009, இப்போ 2022, 23, 24 பங்கு செக்ரட்டரி. அவ்வளவு அளவுக்குள்ள ஒரு விசுவாசம், அதை விடாம அவரு இப்போ ஓய்ந்து நிக்காரு, பங்குல ஒரு பெரிய ஆளா நிக்காரு. எப்படி இருந்து எப்படி ஆயிருக்காரு அப்படின்ட்டு அதுவே எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவருடைய கிருபை. சாதனைன்னு சொல்றதுக்குள்ள இதோட ஆண்டவருடைய மிரக்கல், ஆண்டவருடைய மிரக்கல். அதான் என்னோட அந்த பங்குல வந்து ஸ்பிரிச்சுவலி அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்மளோட மிஷன் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறதுல அது ஒரு ரியலி என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்பைரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா விசுவாசத்துல இருந்து என்னதான் அடி வாங்கியிருக்காங்க, அவங்க வீடு எரிஞ்சு போச்சு, எத்தனையோ பர்சிக்யூட் பண்ணிருக்கிறாங்க, கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நான் கிறிஸ்தவன் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை நீங்க விதைச்சது நானும் அழகா இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேள்விப்படுறது. ஏன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து திட்டுனா அப்படி, ஆனா பக்கத்துல உட்காந்து சின்ன ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அதுவே ஒரு பெரிய மனமாற்றம், அதுவே பெரிய மனமாற்றத்தை கொடுத்துதான் இந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தை உருவாக்கினீங்க. உண்மையாலுமே உங்களோட அந்த செயல் அவர் விசுவாசத்தை வளர வச்சிருக்கு. இன்னைக்கு பங்கு செக்ரட்டரியா இருக்காரு. உண்மையாலுமே வாழ்த்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. இது போல வேற ஏதாவது நிகழ்வுகள்? அந்த பங்குல இருந்து மாற்றமாகி ஸ்ட்ரைட்டா என்னோட நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லும்போது சோசியல் சர்வீஸ் டைரக்டர் என்னைய போட்டாங்க. அங்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. ஆனால் என்னென்னா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
3 months சோஷியல் சர்வீஸ் டைரக்டராக இருந்தேன். திடீர்னு அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கத்தீட்ரல் பக்கத்தில் அந்த சோஷியல் சர்வீஸ் செட்டப் இருக்கிறதுனால, அந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால கத்தீட்ரலில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால பிஷப் என்ன சொன்னாருன்னா, யூ லுக் ஆஃப்டர் த பாரிஷ் ஆஃப் த கத்தீட்ரல் பாரிஷ் ஆல்சோ அப்படின்ட்டு 2 அப்பாயின்மெண்ட், சோஷியல் சர்வீஸ் டைரக்டர் கும் கத்தீட்ரல் பாரிஷ் பிரிஸ் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் என்னன்னா கத்தீட்ரல் ஓகே, போர்டோ லாங்குவேஜ் மெயின் அப்படின்ட்டு, தட் வாஸ் வெரி ஈஸி. சோஷியல் சர்வீஸ் திஸ் ஒன் ஆல்சோ வாஸ் ஓகே. ஸோ 3 years அங்கே சொல்லுவாங்கன்னா அங்கே நல்லா இருந்தது. நல்லா ஒரு விழிப்புணர்வு கூட நல்லா மிஷனரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்போ தான் என்னோட ஆக்சிடென்ட் நடந்தது. ஆமா, 2013 ஒரு ப்ராஜெக்டுக்காக குவஹாட்டிக்கு வந்திருந்தோம். குவஹாட்டிக்கு வந்து அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சுட்டு, ஃபினான்ஷியல் செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டணுமோ என்ன காரணமோ தெரியல, யாரோட மிஸ்டேக்ஸ் நம்ம சொல்ல முடியாது, ஒரு பயங்கர ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட், பொலேரோ ஆக்சிடென்ட் ஆக்சுவலி. அதில் வந்து என்னோட டிரைவர் அப்புறம் வந்து 2 ஆட்கள் இறந்துட்டாங்க. என்னோட டிரைவர் வந்து பேரலைஸ்டு. எனக்கு வந்து இந்த கை உடைஞ்சுது, இந்த காலும் உடைஞ்சுது, அப்புறம் கிட்னில அடி. நான் எப்படி பொழைச்சேன் ஏது பொழைச்சேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா 3 பேர் இறந்துட்டாங்க, நான் இருக்கிறேன், அப்புறம் இன்னொரு ஆள் அப்கோர்ஸ் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டாப்ல. ஆனா நான் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா ஒரு ஜவமாலையை வச்சுக்கிட்டு கையை எப்படி தடவிட்டே இருக்குது. இதுல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, கையை வச்சு தடவிட்டே இருக்குது. நான் எந்திரிச்சு பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் மாயாவை நான் வர சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கே தெரிய வருது, நான் என்னால் எந்திக்க முடியல, கால் உடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. வலி பயங்கர வலி. அப்போதான் கேட்குறேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, வண்டி உடஞ்சிட்டு நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க, வண்டி போயிடுச்சு, 2-3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. நான் எப்படி, நீங்க வந்து பிழைச்சிக்கிட்டீங்க, தண்ணிக்குள்ள விழுந்ததுனால நீங்க பிழைச்சிக்கிட்டீங்க, வண்டியை விட்டு வெளியே வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க, ஆட்கள் உங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னா உயிரிழக்குமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. பட் பெயின், ஃபுல்லா பெயின் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஃபாதர் மாயா, அப்புறம் குவாடி டைசஸ்ல நம்ம தமிழ் ஃபாதருங்க 2-3 பேர் இருக்காங்க, ஃபாதர் ஜான் பால், அப்புறம் வந்து ஃபாதர் ஆரோக்கிய சுவாமி, அவங்கெல்லாம் உடனே வந்துட்டாங்க. வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அப்புறம் நேரா சென்னை கூட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் எங்கேயும் கூட்டு போக முடியாது, பக்கத்து ஹாஸ்பிட்டலில் இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி முடியாது, ஏன்னா நிறைய பிளட் போயிருக்குது, அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு என்னோட ப்ரெஷர் லெவல் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் உடனே அப்படியே விட்டுட்டாங்க. நான் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் அன்கான்சியஸாக, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. கேள்விப்படுத்துறது என்னன்னா, எப்படியும் ஒரு 11 நாள் அன்கான்சியஸாக இருந்திருக்கிறேன். அப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி நினைவு வந்த உடனே எல்லாம் ரெடியா. 18வது நாள் எனக்கு ஆப்ரேஷன். 18வது நாள் தான் எனக்கு ஆப்ரேஷன். அந்த ஸ்டடி 18 நாள் ஒண்ணுமே பார்க்கல. அப்படியே இதுல வேற என்னது ஐசியூல. கண்டிப்பா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சொல்லல. ஏன்னா நான் வண்டியில வரும்போது சொல்லிட்டேன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்ல வேண்டாம், இது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லணும். நான் இப்படி சொல்லிட்டு அன்கான்சியஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனாலயே ஃபாதர் மைக்கேல்னு சொல்லிட்டாங்க, அவன் சொல்லிட்டு இது பண்ணிட்டான், அதனால இப்போ கூப்பிட்டோம்னா பிரச்சனையாகும், பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விவரமே சொல்லலை. அப்புறம் 18வது நாள் கண்ணு திறந்ததுக்கு 12வது நாள் கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் போகுது. அப்புறம் அம்மாவும் கரெக்டாக ஆப்ரேஷன் அன்னைக்கு வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் அஸ்ஸாமுக்கு வந்துட்டாங்க. ஃபாதர் செல்வராஜ் போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வந்து 18ஆம் தேதி ஆப்ரேஷன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 20 நாள் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் பிஷப் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. வீட்டில் போய் ஒரு 25 நாள் 30 நாள் அப்படி இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்தேன். அது 2013 நடந்தது. அதுல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, அது மே மாசம் நடந்தது. கத்தீட்ரல் பங்குல மே மாசம் நான் வந்து மாதாவை ஒவ்வொரு வீடுகளுக்கு அனுப்பிச்ச மாதிரி, கோயில்ல உள்ள மெயின் கோயில்ல உள்ள சிறுவத்தை ஒரு சப்பர பவனியா ஒவ்வொரு வீட்லயா போய் ஜெபமாலை பண்றதுக்கு அனுப்பி விட்டேன் பார்த்துருங்க. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து பங்குச்சாமியாருக்கு எப்படி ஆயிட்டே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல நல்ல ப்ரேயர் பண்ணாங்க, எனக்கு வச்சுட்டு நல்ல ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அந்த பாட்டி தான் ஜமாலையை வச்சு கேத்தடாங்க. நான் அது மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அதுவே ஃபாதர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு, இப்படி ஒரு சாமியாரு அடிபட்டு இருக்கிறாரு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு. நான் கனெக்ட் பண்றேன். மே மாசம் எனக்கு வச்சுட்டு ப்ரேயர் பண்றாங்க. இங்க ஒரு பாட்டி வந்து என்னை காப்பாத்தி ஃபோன் பண்ணி ஆட்களை மதர் மேரிஸ் இன்ஸ்பிரேஷன்
அவங்களோட ஹெல்ப். எங்க அப்பா சொன்னது, கன்னி உருவத்துல வருவாடா அப்படின்ட்டு, கன்னி உருவத்துல வருவாங்கடா போடா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது என்னன்னா, மாதா எப்போதுமே என் கூட இருக்கிறாங்க. என்னோட மிஷினரி லைஃப்ல சீஸ் த ரிடம்ட்ரஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு இது வந்து மறுபடியும் என்னுடைய பணி மேன்மைக்கு உதவி பண்ணிச்சு. ஆக்சுவலி மீன்ஸ் உனக்கு இதான் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா எனக்கு ஒரு செகண்ட் லைஃப். அது என்னுடைய லைஃபே டேர்ன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே பிஜினியில் ஒரு 4 வருஷம் மெயின்லி ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கத்தீட்ரல் பங்கு கூட சேர்த்து சோஷியல் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பங்குல எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைச்சிச்சு. மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நியர்லி 9,000 கேத்தலிக்ஸ், செகண்ட் பிக்கஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பாரிஷ் இந்த டயசிஸ். அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அங்க என்னை அனுப்பிவிட்டாரு போடா அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு என்ன சொல்லுவாங்க, ரியல் பாஸ்டரல் லைஃப்னா என்ன அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பிஜினி பங்குல. ஆனா இதுல வந்து என்னன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டரல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா 52 சப்ஸ்டேஷன்ஸ் ஒரு பங்குல, 52 சப்ஸ்டேஷனா அந்த சப்ஸ்டேஷன் ஃபுல்லா முடிக்கிறதுக்கே எப்படியும் ஒரு என்ன சொல்லுவாங்க 60-70 நாள் ஆயிரும் ஒரு நேரம் போறதுக்கே. அந்த மாதிரி 52 வில்லேஜில் இருக்கும்போது தனியால என்ன பண்ண அப்படின்ட்டு. அதனால எனக்கு கூட ஒரு உதவி பங்கு சாமியார் இருந்தாப்புல. நாங்க 2 பேரும் சேர்ந்து வருஷத்துல எப்படியும் 3 நேரம் அந்த எல்லா சப்ஸ்டேஷன்ஸையும் விசிட் பண்ணோம். 3 தடவை போயிருவீங்க? 3 தடவை வருஷத்துல ஒரு நேரம், வருஷத்துல 3 நேரம் அவங்கள விசிட் பண்ண போயிடுவோம். பூசை வைப்போம், கன்ஃபெஷன் கேட்போம். அதுக்கப்புறம் இது அட்வென்ட்னா அட்வென்ட்டுக்குள்ளான ப்ரிப்பரேஷன் இருக்கும். லெண்ட்னா வே ஆஃப் த கிராஸ் இருக்கும், பூசெல்லாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்டர் பிளஸிங்னா ஹவுஸ் பிளஸிங்ஸ் இருக்கும். அதனால வருஷத்துல இந்த 52 ஸ்டேஷன்ஸ்லயும் பூசை 3 நேரம் தான். நம்ம ஊர்களெல்லாம் தினமும் பூசை நடக்கும். ஆனா இங்க இந்த 52 சப்ஸ்டேஷன்ஸையும் பார்க்கும்போது வருஷத்துல அவங்களுக்கு 3 நேரம் தான் பூசையே எங்களால வைக்க முடியும். மற்ற நேரங்கள் அவங்க வந்து ட்ரை மாஸ் பண்ணுவாங்க. எவ்ரி சண்டே அவங்களே ப்ரேயர் பண்ணி அவங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக்கிடுவாங்க. ஆனா நாங்க வந்து வருஷத்துல எப்படி 3 நேரம் போயிடுவோம் கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த நன்மை அந்த பூசை வைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த இதை ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளால பூசையை பார்க்க முடியலையே, நற்கரணையை வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க. அதனால வருஷத்துல 3 நேரம் வி மேக் ஷுர் தட் வி கோ டு த வில்லேஜ். அங்க போய் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பூசையே கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு 5-5.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னையே அப்படி மாத்தி போட்டுடுச்சு. இதுக்காச்சட்டி தான் என்னைய ஆண்டவர் காப்பாத்தினாரோ, இந்த ஒரு ரியல் பாஸ்டரல் எக்ஸ்பீரியன்ஸை இவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலயே அவனுக்கு இது பண்ணாரா அப்படின்ட்டு.